वासुदेव। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। 9வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். क्षिप्रं भवति धर्मात्मा शश्वत् शान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகின்றான். குந்தியின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. பொருளுரை. இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. தீங்கிழைக்கும் செயல்களில் ஈடுபட்டிருப்பவன் எனது பக்தனாக முடியாது என்று 7ஆம் அத்தியாயத்தில் இறைவன் கூறினார். அதே சமயத்தில் எவன் ஒருவன் இறைவனுக்கு பக்தி செலுத்தவில்லையோ அவனிடம் எவ்வித நற்குணமும் இருக்க முடியாது. எனவே தற்போது எழும் வினா என்னவெனில், மோசமான செயல்களில் ஈடுபடுபவன் எதிர்பாராமல் ஈடுபட்டாலும் சரி, விருப்பத்துடன் ஈடுபட்டாலும் சரி, எவ்வாறு தூய பக்தனாக இருக்க முடியும்? இவ்வினா இத்தருணத்தில் மிகவும் பொருத்தமானதாகும். பகவானின் பக்தி தொண்டிற்கு என்றுமே வராதவர்கள் என்று 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்ட துஷ்டர்களிடம் ஸ்ரீமத் பாகவதத்தின்படி எந்த நற்குணமும் இருக்க முடியாது. பொதுவாக 9 வித பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தன் தனது இதயத்தில் உள்ள எல்லா ஜடக்கலங்கங்களையும் தூய்மைப்படுத்துகிறான். அவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை தனது இதயத்தில் வைப்பதால் பாவத்தின் களங்கங்கள் அனைத்தும் இயற்கையாகவே கழுவப்பட்டுவிடும். பரமபுருஷரை பற்றிய தொடர்ந்த சிந்தனை இயற்கையாகவே அவனை தூய்மைப்படுத்துகின்றது. வேதங்களின்படி ஒருவன் தனது உயர் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தால் அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள பற்பல சடங்குகளை செய்தாக வேண்டும். ஆனால் இங்கே அதற்கு கட்டுப்பாடு இல்லை. ஏனெனில் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை நினைப்பதன் காரணத்தால் பக்தனின் இதயத்தில் தூய்மைப்படுத்தும் முறை ஏற்கனவே உள்ளது. எனவே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராமா ஹரே ஹரே என்னும் ஜபம் நிறுத்தாமல் தொடரப்பட வேண்டும். எதிர்பாராத வீழ்ச்சிகளில் இருந்து இது பக்தனை பாதுகாக்கும். இவ்வாறாக அவன் எல்லாவித ஜட களங்கங்களிலிருந்தும் நிச்சயமாக விடுபட்டு வாழ்வான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓம் தத்சத். சோ நாம லாஸ்ட் டைம் ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகா பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ராஜேஸ்வரி மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. அந்த 9:30 அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிங்க. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உயர்ந்த வழிகாட்டுதலின்படி கிருஷ்ண உணர்வின் செயல். மாதாஜி இல்ல 30வது ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. ஓகே. ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். சம்பூர்ண மாதாஜி, நான் சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி மாதாஜின்னு சொல்லி சொல்றேன். விட்டுனாலும் அதையும் பிடிச்சிட்டீங்க. பரவாயில்ல இல்லைங்க மாதாஜி, அவங்க தேடி ராஜேஸ்வரி மாதாஜி என்ன மன்னிச்சுங்க. இல்ல பரவாயில்ல, யார் படிச்சா கேட்க வேண்டாம். நான் சரி அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு அவங்களுக்கு சொன்னேன். நோ ப்ராப்ளம். சோ நாம என்ன பார்த்தோம்னா, ஒருவன் மிக மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறளாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தன் தீர்மானத்தில் திடமாக உள்ளான். இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். சோ ஒருத்தன் தப்பு பண்றான், இவனுக்கெல்லாம் எங்க பக்தி வரும் அப்படின்னு நாம யாரையும் விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா அவன் பக்தியில அவன் திடமா இருக்க வரைக்கும் கிருஷ்ணா அவனை டேக் கேர் பண்ணிக்குவார். நாம அவங்களை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வெளிப்புற விஷயங்களை வச்சுதான் ஒருத்தர் எடை போடுவோம். இவங்க இப்படி செய்யறாங்களா, அவங்க பக்திக்கே லாய்க்கு இல்ல, அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த ஜீவாத்மாவும் பக்தி தொண்டு ஸ்டெடியா இருந்தா பகவான் சொல்றாரு, அவனை சாதுதான், அவன் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா அவனோட தீர்மானத்துல திடமா இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதோட கண்டினியூஷன் இப்ப என்ன சொல்றாருன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்லோகா. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி
கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஷதி. சோ பகவான் வந்து என்னோட பக்தன் அழிவதில்லை, நான் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு பண்ணிருக்கலாம் இல்லையா? இந்த ஸ்லோகால என்ன பண்ணிருக்காரு? என்னன்னு சொல்றாரு? நீ சொல்லு, நீ அறிவிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனை சொல்றாரு. எஸ். ஏன் அப்படி பண்றாரு? ஏன்னா பகவானுடைய வாக்கு கூட பொய்க்கலாம், ஆனா பக்தனுடைய வாக்கு வந்து பொய்க்காது, அதை அவர் நிறைவேற்றிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி. அதுக்கு எக்ஸாம்பிள் பீஷ்மர். பீஷ்மர், எக்ஸாக்ட்லி. பீஷ்மருடைய இந்த வாக்கை நிறைவேற்றுக்காக பகவான் சக்கரத்தை தூக்கிட்டு ஓடினார் இல்லைங்களா போர்க்களத்துல? எஸ். பகவான் வந்து தன்னுடைய வாக்கு வந்து மிஸ் ஆகிற பத்தி அவர் கவலையே பட மாட்டார். தன்னை வந்து யார் தப்பா பேசினாலும் கவலைப்பட மாட்டார். ஆனா தன்னுடைய பக்தனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அந்த கௌரவத்தை எப்பவுமே காப்பாத்துவார். சோ அதனாலதான் தான் சொன்னா கூட மீறிடுவோம்னு சொல்லி குந்தியின் மகனே நீ சொல்லு அப்படிங்கிறார். நீ தைரியமா டிக்ளேர் பண்ண, அவன் வந்து என் பக்தன் என்னைக்குமே அழிவதில்லை. இது உண்மையிலேயே நம்மள மாதிரி இந்த சாதக நிலையில இருக்கிற பக்தர்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஹோல்டு. அப்படியே கெட்டியா புடிச்சுக்கலாம் அந்த ஸ்லோகாவை. கிருஷ்ணாவே சொல்லிட்டாரு, என் பக்தன் அழிவதில்லை. நான் வந்து எப்ப கிருஷ்ணாட்ட போவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா கிருஷ்ணா வந்து என்னை எப்பவுமே பாத்துக்குவார். நான் எங்க இருந்தாலும் இனிமே பாத்துக்குவார். சிவபெருமான் பார்வதி தேவி சொல்லுவாரா, பகவானுடைய பக்தர்கள் வந்து ஸ்வர்க அபவர்க்க நரகேஷு அபிதுல்யாத தர்ஷனார். அவங்க ஸ்வர்க்கத்துல போட்டாலும் கவலைப்படுறது இல்ல, நரகத்துல போட்டாலும் கவலைப்படுறது இல்ல. அவங்களோட ஒரே வேலை பகவானுக்கு பக்தி பண்றது மட்டுமே. அதை மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா பகவானே சொல்றாரு, வெகு விரைவில் அவன் தர்மாத்மா ஆயிடுவான். நாம இப்ப வந்து நம்மளுடைய முக்குணத்தின் பாதிப்புனால நிறைய தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாருமே செய்யறோம். நம்மள அறியாம யார் மனதையாவது புண்படுத்துறோம், யாரையாவது திட்டுறோம், யார பத்தியாவது ஏதாவது பேசுறோம். ஏதோ ஒண்ணு நம்ம முக்குணத்தின் தாக்கத்துல வேலை பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப நம்மளெல்லாம் கிண்டல் அடிக்கலாம், நீங்க பக்தி பண்ணி என்ன பண்றது, உங்களால இதை கூட கண்ட்ரோல் பண்ண, கோபத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு சின்ன இந்த விஷயத்தை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியல அப்படிலாம் சொல்லி மக்கள் வந்து நம்மளை கிண்டல் அடிக்கலாம். ஆனா பகவான் சொல்றாரு, வெகு விரைவில் அவன் தர்மாத்மா ஆயிடுவான், நித்தியமான அமைதி அடைவான். சோ அந்த நித்தியமான அமைதி நோக்கிதான் இன்னைக்கு உலகமே ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? அமைதி வேணும், அமைதி வேணும், ஆனந்தம் வேணும். டோட்டல் உலகமும் அதுக்குதான் ஓடிட்டு இருக்கு. சோ பகவான் என்ன சொல்றாருன்னா, அவன் மோசமான செயல்ல ஈடுபட்டு இருந்தாலும் என்னோட பக்தியில ஸ்ட்ராங்கா இருந்தானா வெகு விரைவில் அவன் வந்து திருந்தி வந்துருவான், அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்க அந்த மிருகாரி ஸ்டோரி எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. மிருகாரி அப்படிங்கிற வேடன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நாரத முனி வந்து காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்ப அங்கங்க மிருகங்கள் வந்து குத்துயிர் கொலை உயிருமா அப்படி துடிச்சிட்டு இருக்குது. அம்பு பட்டு ஃபுல்லாவும் சாகல, குத்துயிர் கொலை உயிருமா துடிச்சிட்டு இருக்கு. நாரத முனி என்னடா அது, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா ஒரு வேடன், அவன் பேரு மிருகாரி. அவன் வந்து எப்பவுமே மிருகத்தை ஃபுல்லா கொல்ல மாட்டான், இந்த கொஞ்சமா கொண்டு விட்டுருவான். அவன்கிட்ட போய் கேக்குறாரு நாரத முனி, ஏப்பா ஏன் இப்படி பண்ற, உன்னா அவரு குடுக்குற என்னன்னா உன்ன ஃபுல்லா கொன்னுரு, இல்லைன்னா விட்டுரு, ஏன் இப்படி பண்ற அப்படிங்கிற. அவன்கிட்ட போய் நீ கொலை செய்யாதுன்னு அவர் சொல்லல, இனி எந்த மிருகத்தை கொலைனாலும் ஃபுல்லா கொன்னுரு அப்படிங்கிறாரு. அப்பதான் உனக்கு பாவம் வராது, இது வந்து ரொம்ப உனக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்றோனையும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது. அவர்கிட்ட வந்து மறுபடியும் கேக்குறான், நான் வந்து எனக்கு வாழ்க்கைக்கே இந்த மிருகந்து கொன்னாதான் எனக்கு சாப்பாடு, என் குடும்பமே அப்பதான் சாப்பிட முடியும், நான் இதை கொல்லாம எப்படி சாமி நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ நாரத முனி வந்து அவனுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறாரு, எப்படி வாழணும், எப்படி பகவானோட நாமா சொல்லணும். நீ வந்து ஒரு ஆத்தங்கரையில ஒரு குடிசை போடு, ஒரு துளசியை வெயி, துளசிக்கு தண்ணி விடு, போதும், மத்தெல்லாம் தானா நடக்கும், பகவான் உன்னை பாத்துக்குவாரு. இங்க கீழே ஊறிட்டு இருக்கே இந்த எறும்பு, இதுல இருந்து யானை வரைக்கும் எல்லாத்தையும் கிருஷ்ணா தான் பாத்துக்கிறாரு, அவர் உன்னை பார்க்காமையா போயிருவாரு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி மிருகாரி பாத்தீங்கன்னா போய் ஆத்தங்கரையோர குடிசை போடுறாரு, துளசி செடியை வச்சு டெய்லி துளசிக்கு தண்ணி விடுறாரு, துளசி வந்து பராமரிச்சுட்டு இருக்காரு. இத பார்த்தனே ஊர் ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. வர்றவங்க ஏதோ ஒண்ணு அவருக்கு சாப்பிட கொண்டு வந்து குடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து குடுக்குறாங்க, துளசி வந்து வணங்கிட்டு போறாங்க. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியம்,
ஒரு வேடன் வந்து எப்படி இந்த அளவு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு சாப்பாடு நிறைய வருது. அவருக்கு கிட்டத்தட்ட நிறைய சேர்ந்ததுனால வர்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செஞ்சு போட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பகவான் வந்து அவரை பாத்துக்கிறாரு. ஒன் ஃபைன் டே திருப்பி நாரத முனியும் இன்னொரு முனிவர் வருவாங்க. 2 பேரும் அங்க வராங்க. பரத்வாஜ் பரத்வாஜரா அவர் தான் சொன்னாங்க. நாரத முனியோட இன்னொரு அங்கீர முனியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல. 2 பேரும் அங்க வராங்க. அப்போ இந்த மிருகாரி இவரு கால்ல விழுக வந்துட்டு திடீர்னு குதிப்பாரு. நீ அந்த இடத்துல நிக்க முடியாம இப்படி இப்படி குதிச்சு குதிச்சு வந்து கால்ல விழுவாரு. என்னன்னு பார்த்தா அங்க எறும்பு ஊறுதாமா. எறும்பு மேல விழுந்துடக்கூடாது அப்படின்னு காஷியஸா அப்படி விழுகிறாரு. எந்த மிருகாரி மிருகங்களை துடிக்க துடிக்க கொன்னா இல்லையா, அந்த மிருகாரி இப்ப எறும்ப கொல்லக்கூடாது அப்படின்னு அந்த அவ்வளவு காஷியஸா வந்து நாரத முனியோட கால்ல விழுகிறாரு. சோ நாரத முனி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ எப்படி இருந்த மிருகாரி எப்படி மாறுறான்? எதனால இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன காரணம்? அவனுடைய அவ்வளவு நாள் அவன் சேர்த்து வச்சிருந்த பாவம் எல்லாம் போயிருது. அவன் என்ன பண்ணான்னா துளசிக்கு வந்து நீர் வாக்குறான். அதே சமயம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவானுடைய இந்த நாமத்தை வந்து சொல்லிட்டே இருக்கான். சோ பகவானுடைய நாமத்தினால செய்ய முடியாத விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா மலைமலையா பாவங்கள் நம்ம சேர்த்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம அதாவது என்னன்னா அறியாமைதான் பாவத்துக்கு காரணம். அறியாமையினால அந்த பாவ விதை வந்து நமக்கு விழுகுது. அதனால நம்ம பாவம் செய்யறோம். சோ அதுல சில பாவங்கள் வந்து இப்பவே நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம். சில பாவங்கள் வந்து நம்ம டெபாசிட் மாதிரி சேர்த்து வச்சிருக்கோம். சோ இது எல்லா இது நாம முன்னாடி செஞ்ச பாவங்கள் தான் வந்து நாம இப்ப வாழ்ற வாழ்க்கையை தீர்மானிக்குது. நான் முன்னாடி எப்ப எந்த அளவுக்கு பாவ புண்ணியம் பண்ணிருக்கணும், இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த லைஃப், இவ்வளவு பாவம் பண்ணியிருந்தா எப்படி. சோ இதுதான் வந்து நம்ம லைஃப் தீர்மானிக்குது. சோ அப்படி நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கப்போ பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து ரூப கோஸ்வாமி சொல்றாரு, இது வந்து டோட்டலா வேரோட எல்லா பாவத்தையும் எரிச்சிருமாமா. அப்படியே எரிச்சிருமாமா. அத்தனையும் வேரோட எடுத்துருமாமா. சோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிராரப்த அப்ராரப்த எல்லா பாவத்தையும் வந்து பக்தி வந்து தூள் தூளாக்கிரும். சோ இந்த உலகத்துல வேற எந்த ஒரு விஷயமும் இது பண்ண முடியாது. நீங்க வேற என்ன பரிகாரம் பண்ணுங்க, என்ன தலைகீழா நின்னு கூட நீங்க பரிகாரம் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய எல்லா பாவத்தையும் அந்த பரிகாரம் எடுக்க முடியாது. ஆனா பக்தி பண்ணீங்கன்னா உங்களுடைய பிராரப்த அப்ராரப்த எல்லா பாவம் சுக்குநூறு ஆயிரும். உங்களை அறியாமையே வந்து உங்களை விட்டு போயிரும். சோ அதுதான் பக்தியோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம அந்த பக்தியோட பெருமை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம நெக்ஸ்ட் இன்னும் ஒரு மோசமான ஒரு லைஃப்க்கு போக விடாம தடுக்குது அப்படின்னா பக்தி தான். நாம வந்து இந்த ஜென்மத்திலே கிருஷ்ணாட்ட போயிருவோமான்னு நமக்கு தெரியாது. நம்ம பக்தியை வந்து அந்த அளவு நம்மளால பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா அடுத்த ஜென்மம் வந்து பக்தி சம்பந்தப்பட்ட லைஃபா தான் நமக்கு இருக்கும். சோ இந்த பாவங்கள் வந்து அது கேரி ஓவர் ஆகாது. இதுதான் பக்தியோட ஸ்பெஷாலிட்டி. சோ பக்தன் அழிவதில்லை பகவானே டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா அந்த பக்தியினுடைய அந்த பெருமையை புரிஞ்சுக்கோங்க. கிருஷ்ணா சொல்றாரு, எல்லாம் முழு முதற் கடவுள் சொல்றாரு, என் பக்தன் அழிவதில்லை குந்தியின் மகனை டிக்ளேர் பண்ணு, அறிவிப்பாயாக, முழு உலகத்துக்கு நீ சொல்லு, என் பக்தன் எப்பவுமே அழிய மாட்டான். சோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா பகவானுக்கு பக்தி பண்றதுதான். பகவானுக்கு பக்தி பண்ணி அவர்கிட்ட போறதானே ஒழிய வேற இங்க நம்ம இப்ப பௌதீகமா நம்ம இழுத்துட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய டியூட்டி. ஒரு பெண்ணா இருந்தா இத்தனை டியூட்டி, ஆணா இருந்தா இத்தனை, ஆணா இருந்தா அந்த ஃபேமிலிக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யணும். அவங்க பிள்ளைங்க பசங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கணும். அவங்க சொகுசா வாழ்றதுக்கு பணம் கொடுக்கணும். இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பிராண்டடா வாங்கி தரணும். ஷூ வாங்கி தரணும், பேண்ட் ஷர்ட்லாம் வந்து பிராண்டடா வாங்கி தரணும். அவங்க ஆப்பிள் வாட்ச் வாங்கி தரணும், ஆப்பிள் போன் வாங்கி தரணும். பிள்ளைங்களா இருந்தா நகை போட்டு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த உடல் ரீதியான டியூட்டி, அவ்வளவுதான். நாம உண்மையிலேயே இந்த உடல் கிடையாது, ஆத்மா. நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை எல்லாமே ஜஸ்ட்
ஒரு பெரிய நம்ம லைஃப் ஒரு பெரிய கோடுனா அதுல ஒரு புள்ளிதான் நாம இப்ப வாழ்ற வாழ்க்கை. சோ நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா இதுதான் முக்கியமான லைஃப், இதுதான் முக்கியம், எனக்கு இப்ப வந்திருக்கிற பிரச்சனை எல்லாம் தான் முக்கியம். அதுவும் பாருங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து ஏதோ கார்லயே உட்கார்ந்து விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம் கடன் தொல்லையினால. பாத்தீங்களா? எஸ் மாதாஜி. எஸ். இதெல்லாம் Yes. எவ்வளவு ஒரு துர்பாக்கியமான நிலை இல்லைங்க? ம். எவ்வளவு துர்பாக்கியமான நிலை. நமக்கு அதுக்காகவா இந்த மனித பிறவி கிடைச்சது? எல்லாத்துக்குமே பேசிக்கா என்ன காரணம் போய் பாத்தீங்கன்னா, அந்த ஏதோ ஒரு லக்ஸரிக்கு ஆசைப்பட்டு தான் அந்த ஃபேமிலி இப்படி ஆயிருக்கும். இல்லையா? எனக்கு என்னன்னு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஏதோ ஒரு லக்ஸரியில ஆசைப்பட்டு போய் மாட்டியிருப்பாங்க. சோ இந்த பௌதீக உலகத்தினுடைய ட்ராப்பே வந்து இதுதான். அந்த லக்ஸரி என்ஜாய் பண்ணணும். பணத்த என்ஜாய் பண்ணணும். நான் வந்து மேக்ஸிமம் வந்து என்ட்ட இருக்கிறதெல்லாம் வச்சு நான் என்ஜாய் பண்ணிறணும். இப்படின்னு எல்லாருமே நினைக்கிறனால தான், இந்த மாரி ட்ராப்ல போய் நம்ம சிக்கிறோம். சோ லைஃப் வந்து அதுக்கானது கிடையாது. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அவங்க அத பண்ணியிருப்பாங்களா? சொல்லுங்க. எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு போவாங்க பாருங்க. சூசைட் பண்ணி செத்தா. உடல் கிடைக்காம அல்லாடுவாங்க. உண்மையிலே நம்ம கிருஷ்ண பக்தி பண்றதுதான் வாழ்க்கையின் நோக்கம்னு புரிஞ்சதுன்னா, நாம எந்தவித ஆடம்பரத்துக்கும் நம்ம போமாட்டோமே! இருக்கிறத வச்சு சந்தோஷமா பக்தி பண்ணிட்டு போயிரலாமே! அவரு தான் பத்திரம், புஷ்பம், ஃபலம், தோயம்ங்கிறாரு. வேற என்ன வேணும் பக்தி பண்ண? சோ, நமக்கு பகவான் வந்து 3 வேள சாப்பாடு குடுக்குறாரு, இருக்க இடம் குடுக்குறாரு, எல்லாமே குடுக்குறாரு. நான் தான் எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். இன்னும் நான் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும். சோ, சும்மா டாய்லெட்ல உட்கார்ந்து போனா, அடுத்து தங்கத்தில் டாய்லெட் செஞ்சு உட்காரணும். இந்த மாரிலாம் வந்து லட்சியத்த சேர்த்து வச்சுட்டு போனா, கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு சொல்லுங்க? நீங்க எதுல போனாலும் டாய்லெட் தானே. நீங்க என்னைக்கு இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும், ஒரு நாள் இந்த உடல விட்டு போய் தானே ஆகணும். சோ, இந்த உண்மைய வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனித வாழ்க்கை வந்து நாம என்ஜாய் பண்றதுக்காக கிடையாது. பகவான்ட்ட நம்ம திரும்பி போறக்கு, நமக்கு குடுக்கப்படுற ஒரு வாய்ப்பு. சோ, இந்த வாய்ப்ப நம்ம கெட்டியா புடிச்சுக்கணும். அத விட்டுட்டு, நான் இத வச்சு எவ்ளோ பணம் சம்பாரிக்கலாம்? அதுவும் என் பையனுக்கு சேர்த்தணும், பேரனுக்கு சேர்த்தணும், பேரனோட பேரனுக்கு சேர்த்தணும். அவன்லாம் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அவனுக்கெல்லாம் நீங்க வந்து சொத்து சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க. என்ன உங்களுக்கு கிடைச்சிருக்கறிய அந்த மனித பிறவி யூஸ் பண்ணி, கஷ்டப்பட்டு, அதுக்காக நீங்க வந்து வேல பார்ப்பீங்க. ஆனா, உண்மையிலேயே நம்ம லைஃபின் லட்சியம், வாழ்க்கையின் லட்சியம் அது கிடையாது. பகவானை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வைக்கணும். ஒரு அடியாவது எடுத்து வச்சாதான் அவர் நம்மள நோக்கி 10 அடி வைப்பார். கிருஷ்ணா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த ஜீவாத்மா என்னை நோக்கி வருது. என்னை நோக்கி இன்னும் 4 பேர கூட்டிட்டு வருது. சோ இது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆவார். சோ கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம எப்பவுமே என்னையவே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவாத்மா, பகவான பத்தி நினைக்கிறது. எப்பவுமே பாருங்க, ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும், எந்நேரமும் நம்ம நம்மள பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். என்னைய எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது? எனக்கு இப்படி பிரச்சனை பண்றாங்களே! நான் என்ன பண்றது? இந்த 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 உடம்ப நான் எப்படி ஹேப்பியா வச்சுக்கிறது? அதுவும் எனக்கு இந்த உடம்பு சரியில்லாதப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். எவ்ளோ பாடி கான்ஷியஸா நான் இருக்கேன் அப்டின்ட்டு. ஏன்னா, என்னால அத தாண்டி யோசிக்கவே முடியல. ஃபீவர் கொதிக்குது, மூச்சு விட முடியல, இருமல் பயங்கரமா வருது. அப்ப எனக்கு வந்து இந்த உடம்பு எப்படியாவது சரியாகணும், சரியாகணும். அத தவிர்த்து எனக்கு வேற தாட்டே இல்ல. சோ அந்த அளவுக்கு நம்ம பாடி கான்ஷியஸா இருக்கிறோம். சோ இந்த பாடி கான்ஷியஸ விட்டுட்டு, கிருஷ்ணா கான்ஷியஸ்க்கு வரணும் அப்படின்னு பிரபுபாத் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த டைம்ல ரொம்ப ஒரு இன்கன்சீவபிளா இருக்கு. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா? எஸ் மாதாஜி. இருக்கு மாதாஜி. எஸ் மாதாஜி. எதுலயுமே நாட்டம் இருக்காது மாதாஜி. எதுலயும் இல்ல. எதுலயுமே நாட்டம் இருக்க உடம்பு சரியில்லைன்னா அதனாலதான் உடம்பு நல்லா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. எஸ். பிரபுபாத் அதான் சொல்றாரு. எஸ் கரெக்ட். உடம்பு நல்லாலினா நம்மளால பக்தியே பண்ண முடியாது. நம்மள பண்ண விடாது. டார்ச்சர் பண்ணி தீர்த்துருது. ஐயோ! உன்னால முடியல, முடியல, முடியல. ஆக்சுவலி சோலுக்கு இந்த உடம்புக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா அந்த சம்பந்தம் உடம்பு இருக்கு. டிமாண்ட் பண்ணுது நம்மள. என்னை பாரு, என்னை பாரு, என்னால முடியல. சோ நம்ம இந்த
கிருஷ்ண உணர்வுக்கு மாறுறதா, என்னுடைய உணர்வை இந்த பாடி கான்சியஸ்ல இருந்து கிருஷ்ணா கான்சியஸ்க்கு மாத்துறது தான் பக்தி. சோ அது அவனதான் வந்து நம்ம பக்தன் அப்படின்னு நம்ம சொல்றது யாரு அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய தனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம பகவானுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறாரோ. எதுவா இருந்தாலும் இது கிருஷ்ணாக்கு பிடிக்கும் நான் செய்யறேன், இது வந்து கிருஷ்ணாக்கு வேணும், நான் வந்து இத அவருக்காக வாங்குறேன். இது வந்து இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா டிடிஸ் வீட்டுல வச்சிருப்பாங்க. டிடிஸ் டெக்கரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தனியா ட்ரெஸ் எடுப்பாங்க, நகை வாங்குவாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட் எல்லாம் தயார் பண்ணி தருவாங்க. சோ லைஃபையே வந்து அவங்கள சுத்தியே அமைச்சுக்குவாங்க. அந்த பகவானுக்கு வேணுங்கிறது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ அப்ப நம்மளுக்கு கொஞ்சமாச்சு நம்ம அந்த கிருஷ்ணா கான்சியஸ்ல இருப்போம். சோ கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது நாம நம்மள பத்தின போக்கஸ தாண்டி பகவானை நோக்கி போக்கஸ் பண்றதுதான். நம்ம கஷ்டமா இருக்கு அப்படின்னா, பல கோடி ஜென்மமா நம்ம இப்படி வாழ்ந்துட்டோம். என்னை மட்டுமே போக்கஸ் பண்ணி ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்ல, பல கோடி ஜென்மமா வாழ்ந்துட்டோம். அதனாலதான் நமக்கு இது டஃப்பா தெரியுது. ஆக்சுவலி இது ஒன் சென்ஸ் பார்த்தா ஈஸி தான், ஆனா ஒன் சென்ஸ் டஃப். ஏன் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ்னால நம்ம வந்து இவ்வளவு வருஷமா அப்படியே என்னையே யோசிச்சதுனால இப்ப கிருஷ்ணாவை நினைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவருடைய அந்த லீலைகள்லாம் கேட்கிறப்ப நல்லா இருக்கு, நமக்கு அதெல்லாம் பிடிக்குது. கிருஷ்ணாவோட பாஸ்ட் டைம்ஸ் கேட்டா பிடிக்குது, அவருடைய பகவத்கீதை படிக்கிறப்போ பிடிக்குது, எல்லாம் ஓகேங்க மாதாஜி. காலையில நான் வந்து கொஞ்ச நேரம் சாண்டிங் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னால முடியாது. கிருஷ்ணா கான்சியஸாவது ஒன்னாவது. அடுத்தது நான் போய் என் ஃபேமிலியோட சம்சார சாகரத்துல தொப்படின்னு நான் போய் குதிக்கணும். என்னைக்கா அங்க ரெடியா வச்சுட்டு இருப்பாங்க 1000 பிரச்சனை இல்லைங்களா. நான் வந்தனையும் இது அப்படியாச்சு, அது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு, அது அப்படியாச்சு, ரெடியா வச்சிருப்போம். ஸோ நாம எடுத்தோடனே நாம வந்து உடனே அப்படியே கிருஷ்ண உணர்வாக முடியாது. ஆனா பிராக்டிஸ் கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிருஷ்ண உணர்வுக்குன்னு ஒதுக்குற நேரத்தை வந்து நம்ம அதிகரிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் சாண்டிங், இவ்வளவு நேரம் படிக்கிறது, இவ்வளவு நேரம் கேட்கறது இப்படின்னு சொல்லி நாமளே, நீங்களாம் ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஓரளவு கிளாஸஸ் எல்லாம் நிறைய கேட்குறீங்க, புக்ஸ் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்கிறீங்களா? படிக்கிறீங்க, பகவத்கீதை படிக்கிறீங்க. பாகவதமும் வெரி நைஸ், வெரி நைஸ். எஸ், அப்படிதான் நம்ம கிருஷ்ண உணர்வுல முன்னேற முடியும். ஒரே ஓவர் நைட்ல அம்பானி ஆகி ஓவர் நைட்ல பியூர் டிபூட்டி ஆயிட முடியாது. படிப்படியா பகவானுக்குன்னு நான் ஒதுக்குற டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதே சமயம் மெட்டீரியலிஸ்டிக்கா என்னோட தேவைகளை நான் குறைச்சுக்கணும். நான் அதை பண்ணாம அதுல நான் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா எப்பவும் போல நான் இருந்துட்டு பக்தி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அது பண்ண முடியாது. கொஞ்சமாவது நம்ம பௌதீக தேவைகளை குறைச்சிக்கிட்டு பகவானுக்கு நாம ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். சோ பகவான் வந்து டைம் நான் தாங்கிறார், ஃபாலோ அஸ் மீ, டைமே நான் தாங்கிறார். சோ அவருக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாரு, டைமே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாராம். சோ பாகவத்துல ஸ்லோகாவே வருது. சோ பக்தர்களுக்கு வந்து டெத், அதாவது ஆயுர் ஹரதி வை பும்சாம், அவங்களுக்கு வந்து ஆயுள் கூடுதான், அவங்களுக்கு டைம் வந்து கூடுதாம பக்தர்களுக்கு. எப்படின்னா நம்ம பகவானை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டெத்து கிடையாது. எப்பவுமே அவங்க நித்தியமா அதையே தான் பண்ணிட்டு இருக்க போறாங்க, டெத்துக்கு அப்புறமும் அதையே தான் பண்ணிட்டு இருக்க போறாங்க. அததான் மீன் பண்றாங்க. சோ பக்தனா இருந்தானா அவனுக்கு வந்து எந்த பிறவி எடுத்தாலும் அவன் வந்து என்ன பண்ண போறான், பகவானை தான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க போறான். சோ அந்த பக்தன் ஆகறதுக்கு நாம முயற்சி பண்ணணும். நம்ம எல்லாருமே இப்போ சாதனா பக்தி தான் பண்ணிட்டு இருக்கோம். சோ தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணணும். சோ முயற்சி தான். இது வந்து பகவான் இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் பார்த்தனே, இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒண்ணு பார்த்தேன். பக்தன் அல்லாதவன் கிட்ட நீ எந்த நல்ல குணமும் இருக்க முடியாது அப்படின்னு பிரபுபாத் ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. அது ஏன் அப்படி நீங்க நினைக்கலாம், ஏங்க நான் நிறைய பேர் பாக்குறேனே அவங்க பக்தனா இல்லாம இருப்பாங்க, ஆனா பர்ஃபெக்டா இருப்பாங்க,
கரெக்டா காலையில 5 மணிக்கு எந்திரிப்பாங்க, வாக்கிங் போவாங்க, வருவாங்க. எல்லா வேலையும் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. அவங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களும் நல்லவங்க தானே அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? ஆமா மாதாஜி. ஆனா பிரபுபாத் இங்க தெளிவா கொடுக்கிறாரு, எவன் ஒருவன் இறைவனுக்கு பக்தி செலுத்தவில்லையோ அவனிடம் எந்தவித நற்குணமும் இருக்க முடியாது. சோ பகவானுக்கு பக்தி செலுத்துறவங்கள்ட்ட மட்டும்தான் நற்குணம். நீ ஏன் வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவன் பக்தி பண்ணல அப்படின்னா அவனுக்கு வந்து பகவான்கிட்ட வந்து நன்றி கிடையாது, பகவானை பத்தி அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அவன் முக்கியமான அபராதம் பண்றான். அப்ப அவன் எப்படி அவன்கிட்ட வந்து நல்ல குணம் இருக்க முடியும் இல்லைங்களா? அவன் வாழ்றது வந்து அவனுடைய சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காக வாழ்றான். அப்படி இருக்கப்ப அவன்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணம் எல்லாம் வேஸ்ட் இல்லைங்களா? தன்னுடைய ஆமா சொந்த மாதாஜி. பக்தி பண்ணலைன்னா அது வேஸ்ட் தான். பக்தி பண்ணாம தன்னுடைய சொந்த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்டுக்காக வாழ்ந்தான்னா அவன்கிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருந்தாலும் வேஸ்ட் தான். அதுதான் பிரபுபாத் இங்க கொடுக்குறாரு. சோ மோசமான செயலில் ஈடுபடுபவன் எதிர்பாராமல் ஈடுபட்டாலும் சரி, விருப்பத்துடன் ஈடுபட்டாலும் சரி, எவ்வாறு தூய பக்தனாக முடியும்? சோ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, அந்த பக்தி ப்ராசஸே வந்து ஒருத்தனை வந்து தூய்மைப்படுத்துது. அந்த 9 விதமான பக்தி தொண்டு இருக்கு இல்லைங்களா? என்னது சொல்லுங்க? சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சன், அர்ச்சனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்யம், ஆத்ம நிவேதனம். சாக்கியம். இந்த 9 விதமான பக்தி தொண்டு அவன் பண்ணானா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்னா அவன் பியூரிஃபை ஆயிடும். அவன் தனியா வேற எந்த விதமான அந்த தூய்மைப்படுத்துற சடங்குலாம் அவன் பண்ண தேவையில்லை. இந்த நவவித பக்தி தொண்டே போதும் அவனை வந்து தூய்மைப்படுத்திரும். சோ ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் சொன்னாவே போதும், அது வந்து பக்தனை பாதுகாக்கும். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா. என்னால இதுக்கு மேல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேச முடியல. முன்னாடி நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாவது ஓகே மேம்.